إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى قائلا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. அகிலத்திற்கு ஒரு அருக்கொடையாக அனுப்பப்பட்ட நல்ல பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்து கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்ல ரஹ்மானாகிய ஓரிரவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழே பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த பயான் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மத்தியில் பேசும்படியாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ரமலானை வரவேற்போம் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல விஷயங்களை கடமையாக்கி வைத்திருக்கிறான். அவ்வாறு கடமையாக்கப்பட்ட விஷயங்களிலே தொழுகை எப்படி முக்கியமானதாக இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கிறதோ, அதை போலவே ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்பதும் இந்த முஸ்லிம்களின் மீது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை முஸ்லிம்களாகிய இஸ்லாமியர்களாகிய நாம் அனைவருமே விவரம் தெரிந்த நாள் முதல் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம்மை நோக்கி வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த ரமலானுடைய மாதத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் எப்படி அழகிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை
நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களான இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படியானதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எல்லா விதமான அடிப்படைகளையும் அடிப்படை சட்டத்திட்டங்களையும் அழகிய முறையிலே நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அதை போலவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியான ஒரு நிலைப்பாட்டோடு இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும் என்பதை அழகிய முறையிலே நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதில் நிறைய விஷயங்கள் கலந்திருக்கிறது. ஆனால் இந்த தலைப்பின் கீழே ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரம்தான் நாம் ஆழமாக முழுமையாக பார்க்கவிருக்கிறோம். அப்பப்போ ரமலான் தொடர்பாக சின்ன சின்ன தகவல்கள், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மத்தியில் பதிய வைக்கப்படும். ஆனால் இந்த தலைப்பின் கீழே நம்ம முக்கியமாக வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு மத்தியிலே இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே திருமறை குர்ஆன் அருளப்பட்ட அந்த விஷயத்தை நமக்கு மத்தியிலே சொல்லுகிறார். எதற்காக அருளப்பட்டது என்றால் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் ஒரு விஷயத்தை வைக்கிறார். வேத நூலாக இருக்கின்ற திருமறை குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டது என்ற முதல் செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்டது என்று சொல்லுகிறார். அந்த நேர்வழி எப்படி இருக்கும் என்றால் வல் பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை மிக தெளிவாக துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த ரமலானுடைய மாதத்தில் வேதம் அருளப்பட்டது என்ற முதல் செய்தியை பதிய வைக்கிறார். அப்படி வேதம் அருளப்பட்ட அந்த இரவைத்தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவம் மிக்க இரவாக நாம் விளங்கி 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக நாம் அதை வழிபாட்டுக்குரியதாக என்ன செய்திருக்கிறோம், ஆக்கி இருக்கிறோம். அப்ப இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது இந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இந்த திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அதைத்தான் தலைப்பில் ரொம்ப அழுத்தமா பதிய வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உண்மையிலே திருமறை குர்ஆனை படித்த மக்களா நம்ம இருக்கிறோமா சொல்லுங்க. யாரெல்லாம் திருமறை குர்ஆனை தமிழ்ல படிச்சிருக்கிறீங்க? அரபியில் இல்ல, தமிழ்ல. சும்மா கையை உயர்த்துங்க. தமிழ்ல இந்த 3 பேர், மற்ற பேர்லாம் படிக்கல. ஆனா நம்ம பரம்பரையா வாழையடி வாழையாக நாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? நாம் முஸ்லிம்களாக அப்துல்லா என்ற பெயரோடோ, பாத்திமா என்ற பெயரோடோ, சித்திக் என்ற பெயரோடோ, இப்ராஹிம் என்ற பெயரோடோ, ஆயிஷா என்ற பெயரோடோ, கதிஜா என்ற பெயரோடோ முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, மனித குலத்துக்கு நேர்வழி காட்டத்தான் அல்லாஹ் குர்ஆனை அருள்னா. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற அந்த ஏகத்துவ சங்கநாதத்தை முழங்கி விட்டார்களோ அவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆன் தான் மிக தெளிவாக நுணுக்கமாக வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்த திருமறை குர்ஆனை படிக்காம இருந்தோம்னா நம்ம நேர்வழி பெறக்கூடிய மக்களாக ஆக முடியுமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல சிந்திக்கணும்ல. ஒரு மனிதன் 12ஆம் வகுப்பு படித்தால் அதற்கான மதிப்பை அடைகிறார். இன்னைக்கு அந்த 12ஆம் வரைக்கும் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிற உணர்வு இல்லாத எந்த தகப்பனாவது இருக்கிறானா? எந்த தாயாவது இருக்கிறாங்களா?
அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், நான் தான் படிக்கல, என் பிள்ளையாவது என்ன செஞ்சிடட்டும், படிச்சிடட்டும் அப்படிங்கிற உணர்வோட தானே இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுமே இருக்கிறாங்க. அந்த சிந்தனை எல்லா பெற்றோருக்கும் இருக்குதானே. நான் 5வது தான் படிச்சிருக்கிறேன், நானே 5வது தான் படிச்சிருக்கிறேன், என் பிள்ளை எதுக்கு 8வது வரைக்கும் படிக்கணும், என் பிள்ளை எதுக்கு 10வது வரைக்கும் படிக்கணும், 12வது வரைக்கும் படிக்கணுங்கிற மாதிரியான உணர்வுகள் இங்கே எந்த பெற்றோருக்கும் இல்லை. நம்ம விட கூடுதலாக அவன் படிக்கணும், அவன் தெரிஞ்சுக்கணும், அவன் வளரணும், எனக்கு எங்கள் பாப்பா சொத்து சேர்த்து வைக்கல, அதனால நான் பெத்தெடுக்கிற பிள்ளையாகிய என் பிள்ளைக்கும் சொத்து வைக்க தேவையில்லை அப்படின்னு எந்த தகப்பனாவது சொல்லுவானா? எந்த தாயாவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? மாறாக, நான் தான் கர்மாயப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு காலம், கால்களிலே செருப்பை அணிந்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாத ஒரு காலம் எங்களுடைய காலம். ஆனால் என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையினுடைய அனைத்து மேம்பாட்டையுமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பெற்றோர்களுமே பாடுபடுகிறார்கள். ஆனால் எந்த பெற்றோராவது, நான் தான் திருமறை குர்ஆனை படிக்கல, 25 வருஷமா முஸ்லீமா தான் இருக்கிறேன், 50 வருஷமா முஸ்லீமா தான் இருக்கிறேன், 60 வருஷமா முஸ்லீமா தான் இருக்கிறேன், நான் தான் திருமறை குர்ஆனை படிக்கல, என்னுடைய பிள்ளைகளாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னு திருமறை குர்ஆனை படிச்சு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே வைக்கப்பட்டதா என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே. ஆனால் அப்படி வைக்கப்படவில்லை. ஆமா தானே? அது வலியுறுத்த அரபுல ஓதணும். அரபுல ஓதுனா நமக்கு விளங்கிருமா? நம்முடைய தாய்மொழி தமிழ், அப்படிதானே? நம்முடைய தாய்மொழி தமிழ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரபு மொழியிலே இந்த திருமறை குர்ஆன் என்ற வேதத்தை அருளி வைத்திருக்கிறார். எதுக்காண்டி அப்படி அருள்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபி மொழி தான் தெரியும். அவங்களுக்கு தமிழோ, அவங்களுக்கு இங்கிலீஷோ, அவங்களுக்கு கன்னடமோ, அவங்களுக்கு மலையாளமோ மொழியாக தெரியாத காரணத்தினால் அவர்களுடைய தாய்மொழியிலே திருமறை குர்ஆனை அல்லாஹ் அருளி வைத்து விட்டார். அப்ப இந்த உலக மக்கள் அனைவருக்குமே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் அந்த அரபு மொழியிலேயே அனைவரும் இந்த திருமறை குர்ஆனை கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட எல்லாரும் அரபு மொழியை படிச்சுட்டு திருமறை குர்ஆன்ல உள்ள வசனம்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு கேட்டா, எல்லாரும் ஆலிமாக்களாக, எல்லாருமே உலமாக்களாக இந்த உலகத்திலே பரிணமித்து விட முடியாது. ஏன்னா நம்ம மார்க்க கல்வியை விட உலக கல்விக்கு தான் அதிகமான அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். திருமறை குர்ஆனை அரபுல ஓதி முடிச்ச பிள்ளைங்க எத்தனைன்னு கேட்டா கை தூக்கிடுவோம் தான். தமிழ்ல எத்தனை பேர் படிச்சிருக்கோம்னு கேட்டா தெரியல. அரபு தானே கஷ்டம். பேசிக்கா கஷ்டம்ங்கிறது என்னது? அரபு தான் கஷ்டம். யாராவது சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அப்படிதானே? அலிஃப்னா என்ன, பேனா என்ன, தேனா என்ன, இல்லைன்னா அலிஃப்னா என்ன, பானா என்ன, தானா என்ன, ஜீம்னா என்ன, ஹேனா என்ன, அப்படி சொல்லி கொடுத்தா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன்கிறதெல்லாம் ஒரு சென்டென்ஸா, ஒரு சொற்றொடரா, ஒரு வார்த்தையா சொல்லி கொடுப்பதற்கு இந்த 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பருவத்தில் போய் உட்கார்ந்தா தான் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பருவத்துக்குள்ள அந்த பிள்ளை ஒரு 58 பக்க எஸ்னல் குர்ஆனை படிச்சு, அந்த எழுத்தை தனியாக படிச்சு, சபரு சேரு படிச்சு, பேசு படிச்சு, சுக்குன் படிச்சு, தோய் சபர் படிச்சு, இதையெல்லாம் படிச்சு எழுத்து கூட்டி அதுக்கு பிறகு 5 வயசு 6 வயசு 7 வயசு ஆகும்போது குர்ஆனை என்ன செஞ்சிடும்? பிஸ்மில்லா சொல்லி அலிஃப் லாம் மீம் ஓத ஆரம்பிச்சிடும். முதல்ல எழுத்து கூட்டி ஓத ஆரம்பிக்கும், அடுத்து அந்த பிள்ளை சரளமாக ஓத ஆரம்பிச்சிடும், அப்படிதானே? இது பொதுவாக மதரசாக்களிலே நடக்கிறது. ஆனால் நம்ம இந்த பள்ளிக்கூட வாழ்க்கையை ஆனா அவனா அம்மா அப்பா இதையெல்லாம் நம்ம பிறந்ததுல இருந்தே படிச்சுட்டோமே. அல்லாங்கிற எழுத்து மொழி ஆனா அவனாலாம் தெரிஞ்ச பிறகுதான் ஒரு பிள்ளை அம்மான்னு அழைக்குதா? ஆனா அவனாலாம் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் ஒரு பிள்ளை அல்லாண்டு அழைக்குதா? இல்ல. அது பிறந்த நாள் முதல் அது தாய்மொழியாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்தும் அதனுடைய மொழியிலேயே சொல்லித்தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. எழுதுவதற்கு தான் சொல்லி தரணும், படிக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொல்லித்தர தேவையில்லை. சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொல்லித்தர தேவையில்லை. அப்படி ஒரு 7 வயதை 8 வயதை அடைந்து விட்ட ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை தானாக திருமறை குர்ஆனை எடுத்து படித்தாலே படித்து விட முடியும். ஆனா படிக்கிறாங்களா? படிச்சிருக்கிறாங்களா? யாராவது அதை வலியுறுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா
முஸ்லிம் சமுதாய மக்கள் அல்லாஹ் அருளி இருக்கின்ற வேதத்தை படிக்கவில்லை என்பது மிக மிக வேதனைக்குரிய விஷயம். அல்லாஹ் தானே உங்க இறைவன், அல்லாஹ் தானே உங்க இறைவன், அதுல மாற்று கருத்து இல்லை. இல்ல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே உங்களுடைய தூதரே, அதுலயும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. திருமறை குர்ஆன் தானே உங்களுடைய வேதம், அதுலயும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அப்ப அதுதான் வேதம், அதுதான் வழிகாட்டுகின்ற நூல் என்று விளங்கியதற்கு புரிந்ததற்கு பிறகு அதை நம்ம கையாளாம இருக்கிறது, அதை படிக்காமல் இருப்பது, அதில் உள்ள விஷயங்களை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ஒரு மாற்று பார்வையை ஏற்படுத்திவிடும். ஒரு முஸ்லிம் அல்லாத சமுதாய மக்கள் இருக்கிறாங்க இந்த சபையில், அப்படி வச்சுக்கிடுவோமே. இஸ்லாமியர்கள் அல்லாத, முஸ்லிம் அல்லாத கிறிஸ்தவ சமுதாய மக்களோ, இந்து சமுதாய மக்களோ, யூத சமுதாய மக்களோ, நாத்திக சமுதாய மக்களோ, கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருக்கக்கூடிய மக்களோ இங்கே ஒரு 60 பேர் திரண்டு இருக்கிறாங்க. இங்க நான் உரை நிகழ்த்துறேன். யாராவது இஸ்லாமியர்களுடைய இறைவேதம் என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனை படித்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறேன். கேட்கும்போது ஒரு 2 பேர் கை தூக்குறாங்கன்னு வைங்க, அது என்னது? பெருமைக்குரிய விஷயம், அப்படிதானே? அது அவங்களுக்கு வேதம் இல்லை, அவங்க வேற சமுதாய மக்கள். அவர்கள் சிலையை வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் இயேசுநாதரை வணங்கக்கூடியவர்கள், அல்லது அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் திருமறை குர்ஆனை படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இருக்குதா? அவசியம் இல்லை. அவங்க கை தூக்காட்டினா அது வேதனைக்குரியதும் இல்லை. 60 பேருமே கை தூக்கல. நாங்க திருமறை குர்ஆனை படிக்கல. ஏன் படிக்கல? நான் இந்து. ஏன் படிக்கல? நான் கிறிஸ்துவன். ஏன் படிக்கல? நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவன் அப்படிங்கிற ஒரு பதிலை வைக்க முடியும். ஆனா அந்த சபையிலே 2 பேர் கையை தூக்குறான். நீங்க பாருங்க, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம்ங்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எல்லா ஜமாத்துகளுக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது வருகை தந்து அவர்களுக்கு இருக்கின்ற இஸ்லாம் தொடர்பான சந்தேகங்களை கேட்கின்ற பொழுது, நான் திருமறை குர்ஆனை படித்தேன், அதிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய பதில் என்ன, அப்படி எல்லாம் கேட்கிறாங்கல்ல. அப்ப இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இன்னைக்கு திருமறை குர்ஆனை படிக்கிறா. பாடகர் ஜேசுதாஸ் தெரியுமா உங்களுக்கு? பாடகர் ஜேசுதாஸ் தெரியுமா? உனக்கு எப்படிடா தெரியும், நீ சின்ன பிள்ளை. உங்களுக்கு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? பாடகர் தெரியும்ல. நடிகர் கமலஹாசன் தெரியுமா? தெரியுமா? அழகி படத்தில் நடிச்ச மோனிகான்னு ஒரு பிள்ளை இருக்கு, தெரியுமா? அந்த பிள்ளை தெரியுமா? மும்தாஜ் தெரியுமா? எல்லாமே சினிமா நடிகைகள், சினிமா துறையில் உள்ளவர்கள். இவர்கள் அனைவருமே திருமறை குர்ஆனை படித்தவர்கள். விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த பேரெல்லாம் கேட்கும்போது என்னடா சினிமா நடிகை பேரெல்லாம் பயான்ல சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். அந்த சினிமா நடிகை திருமறை குர்ஆனை படித்திருக்கிறாள் என்பதுதான் இங்கே விஷயம். அப்படிதானே? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நற்கருத்துக்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே சினிமா கூத்தாடிகளை பற்றி பேச வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது. ஆனால் அவர்கள் ஏன் இந்த சபையிலே பேசப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் திருமறை குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனாலதான் மோனிகா இஸ்லாத்தை தழுவுச்சு. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளர் என்று சொல்லப்படக்கூடிய யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை தழுவியதனுடைய பின்னணி என்ன? திருமறை குர்ஆனோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதனால் அவர் இஸ்லாத்தை தழுவினாரு. மும்தாஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி இஸ்லாமிய பெண்ணாக இருந்திருந்தால் கூட இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு வாழாமல் ஒரு மாதிரியான கூத்தாடித்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது. பின்னர் வாழ்வியலினுடைய அடிப்படை புரிந்து திருமறை குர்ஆனோடு தொடர்பு ஏற்பட்டு அல்லாஹ் இப்படிதான் வாழ சொல்லி இருக்கிறான், இதுதான் ஒழுக்கம், இப்படி வாழ்ற வாழ்க்கை தான் உண்மை, இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது, என்னைக்கு நாள் நம்மளை நோக்கி மௌத்து வந்துடும், அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை தான் நிலையானதாக பரிபூர்ணமானதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்ராக்கு போயிட்டு வந்துருச்சு. அந்த சினிமா கூத்தாடியாக இருந்த அந்த பிள்ளைக்கு இருக்கிற காசுக்கு லண்டனு, நியூயார்க்கு, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, உகாண்டா அப்படின்னு பயணிக்க முடியாதா? அதெல்லாம் பயணித்திருக்கும். அதுவெல்லாம் தராத நிம்மதியை திருமறை குர்ஆன் தந்தது. திருமறை குர்ஆனோடு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால் புனிதம் நிறைந்த பூமியாக கருதப்படுகின்ற மக்கமா நகரத்திற்கு சென்று உம்ராவை செய்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுது வீடியோ போடுதுல. ஏன் போடுது?
நாளைக்கு என்னை யாரும் கொச்சப்படுத்திடாதீங்க. அரைகுறை ஆடையோடு நான் நடித்திருந்தேனே அந்த புகைப்படங்களை எல்லாம் யாருமே இனிமே வெளியிட்டு விடாதீர்கள் அப்படின்னு பேசுதுல. அந்த உணர்வு, அந்த திருத்தம், அந்த சிந்தனை மாற்றம் யார் தந்தது அப்படின்னு பார்த்தா திருமறை குரான் தான் தந்தது. அப்ப இஸ்லாத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திருமறை குரானை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்லாத்தை 40 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக, 2 தலைமுறைகளாக, 4 தலைமுறைகளாக, 10 தலைமுறைகளாக வாழ்வியலாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் அது அஜர்த்து படிச்சா புரியும், அது உலமா படிச்சா புரியும், எங்களுக்கு படிச்சா புரியாது அப்படின்னு அந்த திருமறை குரானை ஓரமாவே வச்சிருந்தோம்னா அல்லாஹ்வுடைய வசனம் என்பது எப்போது நமக்கு புரிய வரும்? எப்போ நம்முடைய வாழ்வியல் மாற்றம் ஏற்படும்? 1 மணி நேரம் பேச சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல, 1 மணி நேரம் 10 நிமிஷம் வச்சுக்கிடுங்களேன். இந்த 1 மணி நேரத்தில் எத்தனை செய்திகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து விட முடியும்? திருமறை குரான் எத்தனை ஆண்டுகளாக இந்த மனித குலத்துக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது யாருக்காச்சும் தெரியுமா? தௌராத்துன்னு ஒரு வேதம் இருக்குல்ல, மூசா நபிக்கு அருளப்பட்ட வேதம். அந்த வேதத்தை அல்லாஹ் தன்னுடைய கைப்பட எழுதி அல்லாஹ் தூர்மலைக்கு வர சொல்லி கையில புக்காவே கொடுத்தா. புக்குன்னா இன்னைக்கு உள்ள புக் இல்ல, நீங்க வச்சிருக்கிற பேப்பரை சிந்திச்சு பார்த்துடக்கூடாது, சரிங்களா? அந்த காலத்தில் எது அவர்களிடத்தில் எழுத்தோலையாக இருந்ததோ அந்த எழுத்தோலையாக எழுதி அல்லாஹ் என்ன செஞ்சா? புக்காவே கொடுத்தா. மூசா நபிக்கு மட்டும் தௌராத்துங்கிற வேதம். நபி பெருமானாருக்கு அருளப்பட்ட திருமறை குரான் என்பது முழு புக்கா தரப்பட்டதா? முழு புக்கா தரப்படல. கொஞ்சம் கொஞ்சமா சிறிது சிறிதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒரு நாளைக்கு 2 வசனம், ஒரு நாளைக்கு 4 வசனம், அடுத்து 10 நாளைக்கு வசனம் இல்லாம, அடுத்து 6 மாசத்துக்கு வசனம் இல்லாம இப்படி ஆக்கி 23 ஆண்டு கால மொத்தம்தான் திருமறை குரான். 23 ஆண்டு காலம், 23 வருஷத்தை உழைச்சுதான் அல்லாஹ்வுடைய திருமறை குரான் அல்லாஹ்ட்ட இருந்து வஹியா வாங்கி 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 ஆட்களை வச்சு எழுதி அதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிருக்கு? தொகுப்பாக மாறி இருக்கிறது. இந்த 23 ஆண்டு காலமாக அருளப்பட்ட இந்த வேதத்தை 10 தலைமுறையாக முஸ்லிம் சமுதாய மக்கள் படிக்காமல் இருப்பார்களே, ஆனால் இறையச்சத்தினுடைய அடிவேர் ஆணிவேர் எங்கே இருக்கிறது? அல்லாஹ் திருமறை குரான்ல கேட்கிறான், ஆமனு ஃபஸாதத்துக்கும் ஈமானன் வகும் யஸ்தப்சிரூன், நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களுடைய ஈமான் என்பது இந்த வேதத்தை படிக்க படிக்க மேலோங்குகிறது. அதான உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தும். 1 மணி நேர உரையில எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? அல்லாஹ் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து விதமான சட்டங்களையும் வழிபாடுகளையும் வரலாறுகளையும் தண்டனைகளையும் பரிசுகளையும் 23 ஆண்டு காலமாக அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னஞ்சன்னமாக நமக்கு மத்தியிலே விதையாக வைத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு 4 வசனம் அப்படிங்கிற அடிப்படையில் படிச்சிருந்தா கூட, எனக்கு 40 வயசு ஆகுது, நான் ஒரு நாளைக்கு ஒரு 15 வயசுல பருவம் அடைஞ்சிருப்பேனா? 15 வயசுல ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு தகுதியை அடைஞ்சிருப்பேனா? 15 வயசுல நான் ஒரு நாளைக்கு 4 வசனங்களை படிக்க தொடங்கி இருந்தால் கூட இப்ப 40 வயசுக்குள்ள 25 ஆண்டுல 10 தடவைக்கு மேல குரான் என்ன செஞ்சிருப்பேன்? தமிழ்ல படிச்சு முடிச்சிருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் சொல்லல, ஒரு நாளைக்கு 2 பக்கம் சொல்லல, ஒரு நாளைக்கு 10 பக்கம் சொல்லல, ஒரு நாளைக்கு 66 பக்கம் 67 பக்கம் சூரத்துல் பக்கரா முழுக்க நீங்க உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திக்காம படிச்சு முடிச்சிடணும்னு சொல்லல. என்ன சொல்றோம்? அடிப்படை என்ன? ஒரு நாளைக்கு 4 வசனம். சில வசனம்லாம் அல்லாஹ் எப்படி அருளி இருப்பான்னா ரொம்ப சின்னதா அருளி இருப்பான். குல்வல்லா சூரா இருக்குல்ல, குல்வல்லா சூரா இருக்குல்ல, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே. இதை குரான்ல படிச்சா புரியுதா புரியலையா? புரியாதா? புரியும்ல. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் சொல்லுங்க, இது புரியாதா? லம் எலித், அவன் யாரையுமே பெறலன்னு சொல்லுங்க, இது புரியாதா? வலம் யூலத், அவன் யாராலையுமே பெறப்படல அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற அல்லாஹ் யார்கிட்ட சொல்றான்? யார்கிட்ட சொல்றான்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை என்று சொல்லுங்கள். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு சமமாக நிகராக இணையாக துணையாக யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அதை படிச்ச உடனே ஒரு மனிதனுடைய அறிவு என்னென்ன சிந்தனைகளுக்குள்ளெல்லாம் செல்லும் தெரியுமா?
அல்லாஹ் ஒருத்தன் வார்த்தை சின்னது, படிச்ச உடனே எக்ஸ்ட்ரீமா என்ன வரும்? அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படி இருப்பா, அவனுடைய பிரம்மாண்டம் என்ன சொல்லு ஒண்ணுதான். அதை நோக்கி நம்ம போயிருக்க வேண்டாமா? முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சமுதாயமா நம்ம மாறி போய் இருந்தமே, தர்கா வழிபாட்டில் ஊறி தலைச்சு போய் கிடந்தமே. இன்னக்கல்லா துஸ்மியுல் மௌத்தா, செத்து போன ஆளுக்கு காது கேட்காது அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா சொல்லுங்க. இஸ்லாம் சொல்லுங்க. செத்து போன ஆளுக்கு காது கேட்குமா? கேட்குமா கேட்காதா? கான்பிடண்டா கேட்காதுல, செத்தா கேட்காது. அப்ப தர்கால இருக்கிறவருக்கு எப்படி காது கேட்கும்? அவருக்கு மட்டும் கேட்கும். அப்படிதான் நம்ம புரிதலே. அல்லாஹ் எப்படி விளக்குறான்னு விளங்குதா உங்களுக்கு? இன்னக்கல்லா துஸ்மியுல் மௌத்தா, செத்து போன ஆளுக்கு காது கேட்காது. இதை விட லேசா யார் புரிய வைப்பா? நீ யார்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிற? இன்னைக்கு செத்து எங்க வாப்பா இருக்கிறாரு? என்னைய பெற்றிருப்பார்ல என் தகப்பனாரு, அவர் இன்று மரணித்திருக்கிறார். அவருக்கு அருகாமையிலே நான் அழுகிறேன், நான் கதறுகிறேன். அவருடைய சொத்து மதிப்பை அறிந்து கொள்வதற்காக எங்க வாப்பா சொத்தை எல்லாம் வச்சிருக்கிற, விவரம் சொல்லாம செத்து போயிட்டியே அப்படின்னு நான் அழுதா கூட எனக்கு எந்த சிந்தாப்பா, திருநெல்வேலியில கரிக்காத்தோப்பு பக்கத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், மேலப்பாளையத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், வள்ளியூர்ல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த ஜனாசாவா இருக்கிற அந்த மனிதர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். மாட்டாரு தானே? உடல் இருக்கிறது, நல்லா கவனிங்க. உடல் இருக்கிறது, என் அருகில் இருக்கிறது. அவர் யாரோ ஒருவர் அல்ல, என்னை பெற்றெடுத்த என் தகப்பனார், நான் அவருடைய பிள்ளை. எனக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி மரணித்து விட்டு அப்துல் காதர் ஜெயிலானியால் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுவதை எப்படி கேட்க முடியும்? விளங்குதா உங்களுக்கு? நீங்க சொல்றது கேட்காது. எவ்வளவு அழகான உதாரணம் விளங்குதா உங்களுக்கு? ஆனா முஸ்லிம் சமுதாயம் இந்த திருமறை குர்ஆனோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால், இந்த திருமறை குர்ஆனை படிக்காத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல மக்களாக வாழ்ந்த அனைவரையுமே அவுலியாக்களாக மாற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாம், துஆக்களை எல்லாம் அந்த அவுலியாக்களிடத்திலே கொண்டு போய் நம்மை நிறுத்தி வைத்தது எது? திருமறை குர்ஆனோடு தொடர்பு இல்லாதது தானே. அல்லாஹ் ஒன்னொன்னே அப்படி பேசுறான். சமுதாயத்தில் வரதட்சணைங்கிறது எந்த அளவுக்கு புரையோடி போய் கிடந்தது பார்க்கிறோம் தானே. சமுதாயத்தில் வரதட்சணைங்கிற புரையோடி போய் கிடந்துச்சுல. என்ன காரணம்? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரதட்சணை குறித்து எச்சரிக்கை செய்கிறான். அபூஜகல் தெரியுமா? அபூஜகல் யாரு? அபூஜகல் யாரு? இஸ்லாத்தினுடைய விரோதி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த இஸ்லாத்தினுடைய விரோதி. அபூலகப் தெரியுமா? அவர் யாரு? அவரும் ஒரு விரோதி. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார். சரிங்களா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பா யாரு? இந்த அபூலகப். அப்படிதானே? இந்த அபூலகபும் இந்த அபூஜகலும் கூட இந்த சமுதாயத்திலே வரதட்சணை என்ற ஒன்றை வாங்கவில்லை. மனித குலத்திடத்திலே சிந்து சமவெளி நாகரீகம் வழியாக, ஹரப்பா மொஹஞ்சதாரோ வழியாக இந்த சமுதாயத்துக்குள்ளே, இந்தியாவிற்குள்ளே நுழைந்த பிராமணர்கள் கொண்டு வந்த ஒரு தட்சணை திட்டம் தான் வரதட்சணை. பொண்ணு கல்யாணம் முடிக்கணும்டா நீ எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு வாங்கினா, அவன் வர்ற வரைக்கும் இந்த சமூகத்தில் வரதட்சணைங்கிற ஒன்னே கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் வழியாக வந்து அவன் வர்றதுக்கு முன்னாடி அபூஜகல் அபூலகப்ட்ட கூட கிடையாது. எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டிகள் அவர்கள்! அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரிகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகிகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள். அவங்கிட்ட இந்த வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லை. ஆனா முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த வரதட்சணை புரையோடி போய் கிடந்தது. எல்லா பள்ளிவாசல்களிலுமே பெண் பிள்ளைகளை கரையேற்றுவதற்கு தட்சணை வாங்கப்பட்டது. மாப்பிள்ளை மகர் கொடுப்பாரு 101 ரூபா, 201 ரூபா, 501 ரூபா. அதிகபட்சமா யாராவது பணக்காரனா இருந்தான்னா, லட்சாதிபதியா கோடீஸ்வரனா இருந்தான்னா 1001 ரூபா. ஆனா பெண் வீட்டில் 2 லட்சம் ரூபா, 25 பவுன் நகை,
50 பவுன் நகை, மாப்பிள்ளைக்கு பைக்கு, வாட்சு, செல்போனு, இன்னைக்கு செல்போனு, வீட்டுக்கு அந்த பண்டம். இங்கே அப்படித்தானே கோதுமை பணியம்லாம் இருக்குல்ல, கோதுமை பணியம்லாம் இருக்குல்ல, சீனி பணியம்லாம் கொடுத்து தானே அனுப்புகிறாங்க இன்றைக்கும். எங்கள் அம்மாவுக்கு மேலப்பாளையம் தான், நான் பிறந்ததும் மேலப்பாளையம் தான். சரியா? அப்போ என்ன கான்செப்ட் என்னன்னு கேட்டால், இதனுடைய அடிப்படையை நம்ம விளங்கணும். இப்படி சீர்களாக இந்த சமுதாயத்திலே ஆண் மக்கள் வீட்டுக்கு பெண் மக்களுடைய வீட்டிலிருந்து வழியே வகையே இல்லாவிட்டால் கூட கொடுத்து அனுப்பப்பட்டது அண்டாவாக. ஆமாவா இல்லையா? பிள்ளை பத்தா சீரு, பிள்ளைக்கு மொட்டை அடிச்சா சீரு, பிள்ளைக்கு காது குத்துனா சீரு. காது குத்து இஸ்லாத்துல இல்ல, பிள்ளைக்கு கத்துனா பண்ணா சீரு, 40 முடிஞ்சா சீரு. எத்தனை சீரு? இதனுடைய துவக்கம்லாம் எங்க இருந்து வந்தது? இந்த வரதட்சணையிலிருந்து வந்தது. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வஆத்துன் நிசா சதகாத்திகினகளா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடையை நீங்கள் மனமுந்து கொடுத்து விடுங்கள். மனமுந்து இவன் எவ்வளவு கொடுக்குறான்? எவ்வளவு கொடுக்குறான்? அதிகபட்சம் 1001 ரூபா. மனமுந்து எவ்வளவு வாங்குறான்? 25 பவுன். 2 மாசத்துல பேங்க்ல அடமானம் வச்சு தொழில் பண்ண போறேன்றான். தகப்பனாருடைய ரத்தத்தை நல்லா உறிஞ்சி வாங்கி 25 இவன் சம்பாதிச்சிருக்க மாட்டா. நான் தொழில் பண்ண போறேன், செல்போன் கடை வைக்க போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், பிள்ளை போட்டு வந்திருக்கும்ல, அந்த 25 பவுனையும் கொண்டு போய் அழகா கொண்டு போய் அடமானம் வச்சு கடையை போட்டு உட்கார்ந்துருவான். கருமாயப்பட்டவன் யாரு? உன்னோட தகப்பன். யாராவது நின்னாங்களா? திருமறை குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. பெண் மக்கள் ஆண் மக்களுக்கு எதையும் கொடுக்க தேவையில்லை. ஆண் மக்கள் பிள்ளை பெறக்கூடியவர்களாக இல்லை. தாம்பத்திய இன்பத்தை ஆண்களும் பெண்களும் இணைந்து அனுபவித்ததற்கு பிறகு வேதனையை, பிரசவத்தை, பிரசவ வலியை, பிள்ளை பெயரை பெண் மாத்திரம் தனித்து நின்று அனுபவிக்கிறாள். நீ தாண்டா அவளுக்கு கொடுக்கணும். ஹமலத்துக்கு உம்முகு வகனநலா வகனின், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள். வார்த்தை, அல்லாஹ் சொல்ற வார்த்தை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹ் தருகின்ற தகுதியை, மரியாதையை எந்த புருஷனாவது தந்துருவானா? எந்த புருஷனாவது தந்துருவானா? அவன் அக்கா பிள்ளை பத்தது அவனுக்கு தெரியும், அவன் தங்கச்சி பிள்ளை பத்தது தெரியும், எல்லாத்தையும் அவன் கண்ணால பார்த்திருப்பா. ஆனால் நீங்கள் பிள்ளை பெறுகின்ற பொழுது உங்களுடைய தகப்பனும் உங்களுடைய தாயும் மட்டும்தான் உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பார்கள். அதை விட 100 மடங்கு, கோடி மடங்கு, 1000 மடங்கு, லட்சம் மடங்கு அல்லாஹ் மதிப்பளிக்கிறான். ஹமலத்துகு உம்முகு வகனநலா வகனின், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு பெற்றெடுக்கிறார். அதனால அவள்கிட்ட எதுவுமே வாங்காத. இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி தர்றானே திருமறை குர்ஆன்ல. இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்படாமல் வேறு சில காரணங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டவருடைய பின்னணி என்ன? எல்லாரும் திருமறை குர்ஆனோட தொடர்பு வச்சிருந்தா என்ன வரதட்சணை கேட்கிற? நீ தான் எனக்கு லட்சம். அரபு நாட்டில் என்ன நிலை? 50 கோடி கேட்பா. கல்யாணம் முடிக்கணும்டா, எனக்கு பென்ஸ் கார் வேணும், ஆடி கார் வேணும்னு கேட்பா. கொடுத்தா தான் பொண்ணு, கொடுத்தா தான் கல்யாணம் முடிக்க முடியும். உங்களால் அப்படி பேச முடியுமா? வாயை திறந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா? நீங்க விட்டு கொடுத்தாதான் விட்டு கொடுத்தது. அந்த உரிமையை முழுமையாக தூக்கி அல்லாஹ் பெண்களிடத்தில் தந்திருக்கிறான். நீ என்னை கல்யாணம் முடிக்கணுமா, எனக்கு 25 லட்சம் ரூபாய் கொண்டாந்து வை, அப்பதான் நான் உன்னை கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச் சிறந்த உயரத்திலே அல்லாஹ் பெண்களை வைத்திருக்கிறான். ஆனால் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓரமாக தூக்கி வைத்து விட்டு இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? மகர்னு சொல்லிட்டா. மகர்னா என்ன? 100 ரூபா கொடு, அதான் மகரு. 201 ரூபா கொடு, அதான் மகரு. அவ்வளவுதான் போதும். இவளுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல பெண்ணுக்கு. சமுதாயத்தில் அஜர்த்துமாரெல்லாம் இதை எடுத்து சொல்லணும்ல, உலமாக்கெல்லாம் இது பற்றி தட்டி கேட்கணும்ல, கேட்கல இல்ல. அப்ப என்ன அடிப்படைன்னு கேட்டா, இந்த சமுதாயம் சீரழிந்து போனதற்கான காரணம் இஸ்லாமிய சமுதாயம் திருமறை குர்ஆன் என்ற வேதத்தை கையில் எடுக்கவில்லை, அதோடு தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இது உங்களுக்கு மத்தியிலே அருளப்பட்டது. ஒவ்வொரு மாசமும் புனிதம் ஒவ்வொரு வருஷமும் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதம் நமக்கு வந்துட்டு போகுது. ஒவ்வொரு ரமலான் மாசத்துல ஒரு சூரான் படிச்சிருந்தா, ஒரு ஜுசூன் படிச்சிருந்தா கூட 40 வயசா ஒரு தடவை முடிச்சிருப்பேன்லங்க. ரொம்ப சிரமப்படவே வேணாம். ஒரு இலக்கு வைக்கணும்ல. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் விசாரணை செய்கின்ற பொழுது நாம் எப்படி எந்த விஷயத்திற்கு பதிலளித்து விட போகிறோம்?
அதான அடிப்படை. எல்லார்ட்டையும் கேளுங்க, ஏன் படிக்கல? குரான் படிச்சா புரியாது. ரொம்ப சிம்பிளான பதில் அதானே. இன்ட்ரெஸ்ட் கிடையாது யாருக்கும். யூடியூப்ல கிடக்குறாங்க, இன்ஸ்டாகிராம்ல கிடக்குறாங்க, ஃபேஸ்புக்ல கிடக்குறாங்க, டிக்டாக்ல கிடக்குறாங்க. இன்னும் சமூக வலைதளத்தின் வாயிலாக என்னென்ன வீணான காரியங்களிலே ஈடுபட முடியுமோ அனைத்தையும் செய்யக்கூடிய. எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம் ஒரு மனிதனால், ஒரு ஆணால், ஒரு பெண்ணால், ஒரு இளைஞனால், ஒரு வாலிபனால் சினிமா படத்தை பார்க்க முடிகிறது. மணிக்கணக்காக ஹெட்போன் மாட்டி பாட்டு கேட்க முடிகிறது. ஆனால் திருமறை குரானை எடுத்து ஒரு 10 வசனங்கள் படிக்க முடியல. அப்படி என்ன உனக்கு இருக்கத்தை தந்துரு கேட்டா அது கஷ்டமா இருக்கு, புரிய முடியல. இல்லவே இல்லை, அல்லாஹ் மறுக்கிறான். அஃபலா யத்ததப்பரூனல் குரான், இந்த குரானை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. நாளைக்கு மறுமையில் உங்க எல்லாத்தையும் கேட்பா. எப்படி கேட்பா? யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றானோ அவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறா, அஃபலா யத்ததப்பரூனல் குரான், இந்த குரானை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுகா, உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் ஏதாவது தொங்குகிறதா? பூட்டா போட்டு வச்சிருக்கோம் உள்ளத்துல, ஏன் புரியாதுங்கிற புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஸ்லிம் சமுதாய மக்களின் மீது மகரை கடமையாக்கி இருக்கிறார். அந்த மகரை கொடுக்கின்ற நிலையிலே 100, 150, 200ங்கிற லெவல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணிலாம் என்ன? இதனுடைய பின்னணி எல்லாமே திருமறை குரானோடு தொடர்பு இல்லாதான். நீங்க தப்பா சொல்றீங்க. அஃபலா யத்ததப்பரூனல் குரான், அங்க வந்தேன். அஃபலா யத்ததப்பரூனல் குரான், இந்த குரானை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுகா, உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் ஏதாவது தொங்குகின்றனவா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறானே. கேள்வி ரொம்ப டார்க்கா இருக்கா இல்லையா? கேள்வி ரொம்ப அழுத்தமா இருக்கா இல்லையா? உன் உள்ளம் பூட்டி வைக்கப்பட்டிருக்கா? உனக்கு படிச்சா எதையும் புரியாதா? உனக்கு மூல தரப்படலையா? நீ என்ன ஆடு மாடா? இதுக்குள்ள அவ்வளோ அடங்கும். அல்லாஹ் ரொம்ப ஜென்டிலா ஜெனியூனா கேட்குறான். அல்லாஹ் நம்மளை பார்த்து எப்படி கேட்குறான்னா, புரியாது புரியாதுன்னு சொல்றியப்போ உனக்கு மூளையா இல்லை? நீ படித்தா உனக்கு புரியும். அப்புறம் எப்படி யுவன் சங்கர் ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு? அப்புறம் எப்படி ஜேசுதாஸுக்கு புரிஞ்சிச்சு? அப்புறம் எப்படி கமலஹாசனுக்கு புரிஞ்சிச்சு? அப்புறம் எப்படி கமலாதாஸுக்கு புரிஞ்சிச்சு? கமலா சுரையாவா அன்னைக்கு மாறிடுச்சு. அப்புறம் எப்படி மரியம் ஜமீலாவுக்கு புரிஞ்சிச்சு? அப்புறம் எப்படி குத்துச்சண்டை வீரர் முகமது அலிக்கு புரிஞ்சிச்சு? அப்புறம் எப்படி பாப்பிசை பாடகர் பிலால் பிலிப்ஸுக்கு புரிஞ்சிச்சு? இவனுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, ஏன் உனக்கு மட்டும் புரியாது? உனக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறா. இன்னொன்னும் கேட்கிறா, வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ர், இந்த குரானை நாம் படிப்பதற்கு இல்லை. நல்லா கவனிங்க, இந்த குரானை நாம் படிப்பதற்கு இல்லை, விளங்குவதற்கு எளிதாக்கி இருக்கிறோம். எஸ்என்எல் குரான்னா என்னது? எஸ்என்எல் குரான் நீங்க எல்லாம் எதை சொல்லுவீங்க? அந்த 58 பக்கம் இருக்குல்ல, அலிப்பா தா இருக்குல்ல, அதுதான் எஸ்என்எல் குரான். அப்படித்தானே? ஒரு பள்ளிவாசல்ல போய் ரூபாயெல்லாம் கொடுக்காம, ரூபாயெல்லாம் காட்டாம ஒரு எஸ்என்எல் குரான் கொடுங்க அப்படின்னு கேட்டா அவர் எதை கொடுப்பாரு? திருக்குறானே எடுத்து கொடுப்பாரு. இந்த 58 பக்கம் அடிப்படை கல்வி இருக்குல்ல, இதைத்தான் தூக்கி கொடுப்பாரு. நீங்க எந்த 7 வருஷம் 80 வருஷம் படிச்ச உலமாட்ட போய் எஸ்என்எல் குரான் கேட்டாலும் அவங்க இதைத்தான் கொடுப்பாங்க. உண்மையிலே இதுதான் அது மொழி இலக்கணம் சொல்லி தர்றதுக்கு வச்ச பேரு. ஆனா அல்லாஹ் ஒட்டுமொத்த குரானுக்கும் என்ன பேர் வச்சிருக்கிறானா? எஸ்என்எல் குரான் அப்படிங்கிறான். இந்த குரான் எஸ்என்எல். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அல்லாஹ்ட்ட இருந்து அருளப்பட்டுருச்சுங்கிறதுனால யாருக்குமே பிடிக்காத ஒரு பெரிய எதுகை மோனை உயரம் தாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கணத்தில் ஒரு மாதிரி ஹைப்போதெட்டிக்கலா இருக்கும்னு நீ நினைக்கிற. அப்படி கிடையாது. உனக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்டது. நீ படிச்ச உடனே உனக்கு புரியும். பொய் பேசாத, அதான் அது சொல்லும். உனக்கு புரியாதா? புறம் பேசாத, அதான் அது சொல்லும். உனக்கு புரியாதா? அவதூறு பேசாத, அதான் அது சொல்லும். உனக்கு புரியாதா? பெற்றோரை மதி, அதைத்தான் அது சொல்லும். உனக்கு புரியாதா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அதைத்தான் அது சொல்லும். உனக்கு புரியாதா? விபச்சாரத்தின் அருகில் கூட போயிடாத, அதைத்தான் அது சொல்லும். அது உனக்கு புரியாதா? வட்டிக்குள்ள போய் விழுந்துடாத, அதைத்தான் அந்த திருமறை குரான் சொல்லுது. அது உனக்கு புரியாதா? என்ன கஷ்டம்? குரானை படிக்கல என்ன கஷ்டம்? படிக்க 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 அது இறையச்சத்தை மேலோங்க செய்கிறதே தவிர புரியாத ஒரு நிலைக்கு உங்களை ஒரு காலத்திலும் தள்ளவே தள்ளாது. உங்களை மேதைகளாக மாற்றி வைத்திருக்கும். அதுதான் குரானை படிச்சா நடக்கும். ஆனா யாரை கேட்டாலும், எந்த சபையில கேட்டாலும், எந்த பயானுக்கு போனாலும், எங்க உரை நிகழ்த்தும் போது இந்த ஒரு கேள்வியை கேட்டாலும், ஒரு சபையில 400 பேர் இருந்தா கூட 4 பேர் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே கையை தூக்குறாங்க, நான் குரானை படிச்சிருக்கிறேன் தமிழ்ல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயம் கீழே இருக்கோங்கிறது விளங்குதா?
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லுவார், ரொம்ப அற்புதமான வசனம். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், இந்த குர்ஆனை நான் மனிதர்களுடைய கைகளிலே தராம, நல்லா கவனிங்க. அல்லாஹ் அப்படி சாட்டையை கொண்டு சத்து சத்துன்னு மூஞ்சில, ஒவ்வொரு முஸ்லீம் மூஞ்சிலையும் ஒவ்வொரு மனித மூஞ்சிலையும் ஒவ்வொரு மூமின் மூஞ்சிலையும் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், இந்த குர்ஆனை நான் மனிதர்களிடத்திலே கொடுக்காமல் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால். மலைனா தெரியுதா? இமயமலை, தூர்மலை, அரராத் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இப்படி ஏதோ ஒரு மலை அப்படி வச்சுக்கோங்களேன். மனிதர்களுடைய கையில கொடுக்காம ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் இந்த குர்ஆனை நான் வச்சுட்டேன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், அக்ரிணை உயிரினங்களை கூட சொல்லல அல்லாஹ், அதுக்கும் கீழே போறான். ஆடு மாடுன்னு சொல்லிட்டா கூட அதுக்கு 5 அறிவு இருக்குல்ல, அது பார்க்குற அறிவு இருக்குல்ல, அதுக்கு கேட்குற அறிவு இருக்குல்ல, அதுக்கு சுவைக்கிற அறிவு இருக்குல்ல, அதுக்கு இனப்பெருக்கம் செய்கிற அறிவு இருக்குல்ல. மலை, ஒரு மலை இன்னொரு மலையை உருவாக்குமா? உருவாக்குமா? ஒரு சூரியன் இன்னொரு சூரியனை உருவாக்குமா? மேற்கு தொடர்ச்சி மலை அல்லாஹ் படைத்த நாளில் எப்படி நட்டு வைக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் கோடி ஆண்டுகளாக நட்டு வைக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது. ஆமா தானே? இடம்பெயருமா? மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு காலத்தில் கேரளாவில் இருந்துச்சு, இப்போ திருநெல்வேலி டவுனில் இருக்கு அப்படின்னு காலத்தால் அது மாறுமா? ஏன்? அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் பூமியில் ஊனி வச்சா அது பூமியில் ஊனப்பட்ட இடத்துலையே கோடி ஆண்டுகளாக நிற்கிது. சில நேரங்களில் அழிஞ்சிரும், வளராது, அழிஞ்சுதான் போகுமே தவிர வளருமா? மழை வளருமா? வளராது, அது அப்படியே தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், ரொம்ப ரொம்ப கீழே இறக்குறான். இந்த குர்ஆனை நான் மனிதர்களிடத்திலே கொடுக்காமல் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? தில்கல் அம்சாலு நலுரிபுகால் இன்னாசில அல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயந்து பணிந்து அந்த மலை சுக்கு நூறாக நொறுங்கி போய் விடுவதை நீ பார்ப்பாய் அப்படிங்கிற அல்லாஹ். அதுக்கு சிந்திக்கிற அறிவு கிடையாது. எதுக்கு? மலைக்கு. அதுக்கு சிந்திக்கிற எந்த ஆற்றலுமே கிடையாது, 5 அறிவும் அதுக்கு கிடையாது. ஆனால் அந்த வேதத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, திருமறை குர்ஆனை மனிதர்களிடத்திலே கொடுக்காமல் மலைக்கு மேல சிந்தனை ஆற்றல் அற்ற ஒரு மலையின் மீது கொண்டு போய் வைத்தால் கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயந்து பணிந்து அது சுக்குநூறாக நொறுங்கி போய் விடுவதை நீ பார்ப்பாய் அப்படிங்கிற அல்லாஹ். இது போன்ற உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் உங்களை மெருகேற்றுகிறான். வார்த்தையை பாருங்களேன், அதுவே பயந்துருண்டா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அறிவே இல்லை, அதுவே பயந்துரும். மடி அல்லாஹ்வுடைய வார்த்தைண்டே, உனக்கு அறிவு தந்திருக்கிறேன், நன்மன்னா எது தீமன்னா எது உனக்கு ரெண்டும் தெரியும். நெருப்பு சுடும் உனக்கு தெரியும், மலம் அதுல காலை வைக்க கூடாது, வீசும், நாற்றம் எடுக்கும், அது உனக்கு தெரியும். அந்த அறிவு தரப்பட்டிருக்கு. விளங்குதா உங்களுக்கு? அப்படி ஒரு பயம் நமக்குள்ள வருமா? மலையே பயந்துரும், நீ பயப்பட மாட்டியா? புரியாதுங்கிற? புரியும், பயம் வரும். அதை படிக்கின்ற போது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்வு வரும். அது அல்லாஹ்வை உங்களுடைய கண் முன்னால் காட்சிப்படுத்தும். அல்லாஹ்வா காட்சிப்படுத்தாது, அந்த சூப்பர் பவர் பிரம்மாண்டம். வஜா ரப்புக்க வல்மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணிவகுக்க அந்நாளிலே உங்களுடைய எஜமானன் 8 பேர் அரிசி சுமக்க உங்களுக்கு முன்னாடி கம்பீரமான தோற்றத்தில் வருவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை கேட்கும் போது அல்லாஹ்வே கண் முன்னாடி வந்து நிப்பான்ல, மடி வருவானே, கேட்பானே, என்ன செஞ்ச, எப்படி வாழ்ந்த, என் கட்டளைக்கு கட்டுப்பட்டியா, தொழுதியா, ஓதுனியா, ஒழுக்கமா வாழ்ந்தியா, நேர்மையா வாழ்ந்தியா, இப்படி எத்தனை கேள்விகள், எத்தனை ஆயிரம் கேள்விகள். இதெல்லாம் திருமறை குர்ஆனை படிக்கின்ற பொழுது நமக்கு வரும்ல, வரும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அப்ப முஸ்லிம்களாகிய நம்ம திருமறை குர்ஆனோடு எந்த விதமான தொடர்புமே இல்லாம நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இந்த நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட இந்த திருமறை குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்திலேயாவது நீங்க என்ன செய்யணும்? ஒரு இலக்க வைக்கணும். ஒவ்வொரு வருஷம் நீங்க அப்டேட் ஆகுறீங்கல்ல. 1100 ஒரு போன் இருந்துச்சா? 1100 ஒரு பட்டன் போன் இருந்துச்சா? அந்த போன் யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க? ஏன் யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க? சரி, ஆண்ட்ராய்டு போன் யாரெல்லாம் இல்லாம இருக்கிறீங்க? அப்டேட் ஆயிருக்கிறோமா?
அப்டேட் ஆயிருக்கிறோமா? ஒரு காலத்தில் வந்த புர்கா எப்படியான புர்கா, இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிற புர்கா எப்படியான புர்கா? போன வருஷம் எடுத்த சாலினுடைய கலர் என்ன, இந்த வருஷம் எடுக்கிற சாலினுடைய கலர் என்ன? போன வருஷத்தினுடைய செருப்பு என்ன, இந்த வருஷத்தினுடைய செருப்பு என்ன? 10ஆம் வரைக்கும் உங்க பிள்ளை படிச்ச பள்ளிக்கூடம் என்ன, 11ஆம் 12ஆம் உங்க பிள்ளை போற பள்ளிக்கூடம் என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த வீட்டினுடைய நிலை என்ன, 10 ஆண்டுகள் கழித்து இன்று நீங்கள் இருக்கின்ற வீட்டினுடைய நிலையும் தரமும் என்ன? எல்லாத்துலயும் அப்டேட் ஆகல. 10 வயசுல அழகா இல்லாதவன் 15 வயசுல அழகாவல, 10 வயசுல ஒல்லியா இருந்தவன் 15 வயசுல குண்டாவல, 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்காம இருந்தவன் 8 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிச்சிடல. எல்லாத்துலயும் அப்டேட். ஏதாவது ஒண்ணுல அப்டேட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏப்பா அன்னைக்கு நான் உன்னை எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கப்பா அப்படின்னு 1-2 விஷயத்துல சில மனிதர்களை சில விஷயங்கள்ல சொல்ல முடியாதானே? எல்லாத்துலயும் சொல்ல முடியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி 1100 தான் வச்சிருந்த, 2025 விஞ்ஞானத்தினுடைய உச்சாணி கும்புக்கு போயிட்டாங்க எல்லாரும். ஆனாலும் நீ 1100 வச்சிருக்கியப்பா அப்படின்னு லட்சத்துல கோடியில ஒருத்தனை சொல்லிட முடியாது. எல்லாரையும் சொல்லிட முடியுமா? எல்லாரையும் சொல்லிட முடியவே முடியாது. அப்ப எல்லாத்துலயும் அப்டேட்டா இருக்கிறமே. அப்போ ஒவ்வொரு ஆண்டு ரமலானுடைய மாதத்தை நம்ம கடந்து கடந்து வந்துட்டு இந்த திருமறை குர்ஆனை படிக்காமலே போயிட்டோம்னா ஒரு நாள் நம்மளை நோக்கி வருமே ஒரு மௌத்து. அது கேரண்டி இருக்குதா? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை நம்ம நோன்பு அப்படிங்கிற படலத்துக்குள்ள போயிருவோம், அந்த ஜோனுக்குள்ள போயிருவோம். இந்த நோன்பு வரையிலே நான் உயிரோடு இருப்பேன் என்பதற்கான கேரண்டி இருக்கிறதா? அல்லது இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்ன மக்கள் எல்லாம் உயிரோடு இருப்பார்கள் என்பதற்கு கேரண்டி இருக்கிறதா? இருக்குதா? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புருஜின் முஷய்யதா, உறுதி நிறைந்த கோட்டைகளுக்குள்ளே நீ போய் ஓடி ஒளிந்து கொண்டாலும் சரியே. இப்ப எனக்கு அல்ல டேட் சொல்லிட்டா, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவ முடிஞ்ச உடனே நீ லாரி ஏத்தி செத்துருவ அப்படின்னு எனக்கு ஒரு வகி வருதுன்னு வைங்களேன். லாரியில அடிபடக்கூடாதுங்கிறக்காண்டி என் வீட்டையெல்லாம் பூட்டி கதவையெல்லாம் பூட்டி யாருமே வராத மாதிரி பெரிய ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்தி நான் என் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டா மௌத்துல இருந்து தப்பிச்சிருவேனா? என்ன மாதிரி மேட்டரை சொல்லிட்டா பார்த்தீங்களா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கு தான் அதை சொல்றான். நீ இரும்பு கோட்டை, யார் போய் இரும்பு கோட்டைக்குள்ள எவன் ஒளிஞ்சான்? மௌத்துக்காண்டி எவனாவது இரும்பு கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சானா? உதாரணம் ஓமானம். நீ இரும்பு கோட்டைக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சா கூட உன்னால தடுக்க முடியாது. பெரிய படைபலத்தை நீ உருவாக்கி வச்சிருந்தா கூட உன்னால மௌத்தை தடுக்கவே முடியாது. அது நேரம் நிர்ணயிக்கப்பட்டதாக சிறிது நேரம் முந்தவும் செய்யாமல் சிறிது நேரம் பிந்தவும் செய்யாமல் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நொடி வந்துவிடும். மணி 8:05 8:10 என் உயிர் போகணும் அப்படின்னா எதையும் பொருட்படுத்தாம ஒரு ஆர்டர் வரும், அப்படி உருவிடுவாங்க, அப்படி விழுந்துருவேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான் வாழ்க்கை, மனித வாழ்க்கை அவ்வளவுதான். அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கை இருக்கிற பொழுது எந்த நேரமும் அடுத்த கட்ட வாழ்க்கையாக நமக்கு மன்னரையினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் திருமறை குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தாம போயிட்டோம்னா எப்படி தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்கள் ஆகுறது, நோம்புல உள்ள பேணுதல்களுக்குள்ள வர்றது, இறைச்சத்தினுடைய உச்சத்தை தொடுறது? எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நாளை மறுமையிலே விசாரணை செய்யவிருக்கிறான், பரிசாக சொர்க்கத்தை தரவிருக்கிறான், தண்டனையாக நரகத்தை தரவிருக்கிறான். அப்படிங்கிற உணர்வை எல்லாம் எப்ப அடைகிறது? ஒரு காலம் இருந்துச்சு, திண்ணையிலே உட்கார்ந்து இருந்தான் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் எல்லாம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம். நீங்க திருநெல்வேலி மக்கள் உங்களுக்கு அதை சொல்லக்கூட தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய பரிணாம வளர்ச்சியை எவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சியை அடைந்திருந்தாலும் இந்த திருநெல்வேலியில் உள்ள வீடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னமும் அந்த பழமை மாறாத அமைப்போடு இருக்கிறது. பல இடங்கள் காயல்பட்டினம் மாதிரியான ஏரியா, கடையநல்லூர் மாதிரியான ஏரியா, தென்காசி மாதிரியான ஏரியா, திருநெல்வேலி மாதிரியான ஏரியா, ராம்நாடு மாதிரியான ஏரியா, இதெல்லாம் இஸ்லாமியர்கள் பெல்ட்டாக கூட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள். அந்த இஸ்லாமிய கலாச்சார நடைமுறையோடு அவங்க ஒரு மெத்தட்ல ஆதி காலத்தில் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மெத்தட்ல இன்னைக்கு வீட கட்டுறான். பத்தி 2 பத்தி வளவூடு, முன்னாடி வராண்டா, இப்படி எல்லா செட்டப்பும் எதுவுமே மாறல தானே, எல்லாம் அப்படி அழகா பேணப்படுதுல. அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் நம்ம மக்களுக்கு மத்தியில் இருந்துகிட்டு தானே வருது. அப்படியான ஒரு நிலைகளை நம்ம இந்த வீடு கட்டுகின்ற அந்த அமைப்புல நம்ம எதுக்காக அதை சொல்ல வந்தேன்? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஒரு விஷயத்துக்குள்ள ரொம்பவும் போகக்கூடாது, போனா அப்படி ஆயிரும்.
பழமை மாறாம இருக்கிறோம்ல, அந்த அந்த திண்ணைகள் இருந்தது. நம்முடைய மூதாதையர்கள் எதையுமே தவறான விஷயங்களுக்குள்ளே போகாமல் அந்த திண்ணையிலே அமர்ந்து பல நல்ல விஷயங்களை தான் சிந்தித்துக் கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு அந்த செட்டப் இருக்கு, ஆனா யாரையாவது வெளியே பார்க்க முடியுமா? அப்படியே உட்கார்ந்து இருந்தால் போனோட தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படித்தானே? சின்ன பையன்லாம் உட்காந்து பப்ஜி கேம் விளாண்டுட்டு இருப்பான், பெரியாள்லாம் உட்காந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி சிந்திப்ப? என்ன பயம் வரும்? என்ன மாற்றம் வரும்? அன்னைக்கு அது வந்தது. ஏன் வந்துச்சு? எல்லாரும் அரபு நாட்டு இறக்குமதியா? இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் ரொம்ப சிறுபான்மை சமுதாயமாக செல்வத்திலே, ஞானத்திலே, கல்வியிலே எல்லாத்திலையும் கீழே போய் கிடக்கு. ஆனா நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்தை பாருங்க, இந்த ஒரு தெருவு ஏன் தெருமா சொல்லியிருக்கானா? அப்படி பார்த்துருக்கீங்களா உங்க உங்க ஊருக்குள்ள? இந்த ஒரு தெருமே ஏன் தெருமா? இங்க கண்வாப்பா காலத்துல இந்த ரெண்டு தெருமே எங்க தெருதான்? எப்படா அவன் சம்பாதிச்சா? இன்னைக்கே உனக்கு இருக்கிற வீடு இல்லாம போச்சு. ஏனென்றால் அவன் நல்லவற்றை சிந்தித்துக் கொண்டிருந்தான். திண்ணையிலே அமர்ந்து கொண்டு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். வயசான ஆட்கள் 80 வயசு 90 வயசு தொட்ட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து தஸ்மணி உருட்டுறது கூடுமா கூடாதா? அது ரெண்டாவது. திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. எத்தனை சுபஹானல்லாக்கள், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ்கள், எத்தனை அல்லாஹ் அக்பர்கள், எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ்கள். ராத்திரில துண்டை போட்டு அப்படி தஸ்மணி உருட்டிட்டு போற நம்முடைய மூதாதையர்களை எல்லாம் பார்க்கலாம். சட்டையை கழட்டி இருப்பான், தொப்பியை கழட்ட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? சட்டையை கழட்டி வீட்டில் தொங்க விட்டுட்டு துண்டை போட்டு தொப்பியோட என்ன செய்வாரு? தெருல சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை நம்ம பார்க்கல. இன்னைக்கு அப்படி ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம். காட்ட முடியுமா? ஏன் காட்ட முடியல? அவன் சிந்திப்பதற்கு, அவன் பயப்படுவதற்கு, அவன் இறைவனை நெருங்குவதற்கு இருக்கின்ற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு சைத்தானுடைய காலடியிலே போய் விழுவதற்கான எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமா தானே? அதனால தானே நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, உறுதி எடுப்பீங்களா? இந்த ஆண்டு ரமலானுடைய மாதத்துல ஒரு வருஷத்துக்கு நான் தான் வரப்போறேன். மாதம் சரிங்களா? ரமலானுடைய மாதத்தில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். சித்திகண்ணே குரானை பற்றி ரொம்ப அழுத்தமாக சொல்லிடுங்கண்ணே. அது 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 சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு மத்தியில் அந்த உணர்வை வந்து அவங்க அடைஞ்சிடணுண்டு. அவங்க நீங்கள் உங்களை 400 ரூபா தான், வெறும் 400 ரூபா தான் ஒரு திருமறை குரான். நீங்கள் அவர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி தாங்கன்னு கேட்டாலும் சரி, நீங்களா நெட்டில் இருந்து தமிழ் தர்ஜுமாவை ஆர்டர் போட்டாலும் சரி, எப்படினாலும் சரி, நீங்கள் வீட்டில் போய் ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்தோடனே பாப்பாட்ட அடம் பிடிச்சி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஒரு ஃபோன் வந்தோடனே உங்களுக்கு உள்ள எல்லா பொருட்களும் வந்தோடனே எனக்கு அதை வாங்கித்தானே உங்களுடைய கணவன்ட்டையும் உங்களுடைய தகப்பனார்ட்டையும் உங்களுடைய அண்ணன்ட்டையும் கேட்பீங்களா இல்லையா? அது மாதிரி திருமறை குரான் எனக்கு வேணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு ஆரம்பித்த உடனே நான் வீட்டில் உட்காந்து படிக்கணும் இல்லையா? எல்லாம் ஆப்பில் இருக்கு. இந்த ஃபோனை நல்லதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பிளே ஸ்டோர்ல போய் திருமறை குரான் தமிழ் தர்ஜுமா அப்படின்னு அடிச்சீங்கன்னா 1,00,000 பேருடைய மொழிபெயர்ப்பு வெளியே வந்துடும். யார் இது வேணாலும் செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? புரியுற மாதிரி ஸ்ரீலங்காவுடைய மொழிபெயர்ப்பை தவிர வேற எந்த மொழிபெயர்ப்பை நீங்க எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு லேசா புரிஞ்சிடும். ஏன்னா ஸ்ரீலங்கா மொழிபெயர்ப்புல பிராக்கெட்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதை தாண்டி எத்தனையோ மொழிபெயர்ப்பாளர்கள் ரொம்ப லேசா நம்ம கையில கொண்டாந்து குரானை கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கணும். படிச்சிருவீங்களா இந்த ஆண்டு? சித்திகனை யார் யாருக்கு வேணும்னு கேட்டு நீங்கள் என்ன தர்ஜுமா ரெடி பண்ணி கொடுக்கணுமோ கொடுங்க, சரிங்களா? ஏன்னா இந்த சமுதாயத்தை நம்ம நம்பிக்கையின் பாலும் பிரார்த்தனையின் பாலும் திருமறை குரானின் பாலும் தான் நம்ம வழி நடத்த வேண்டியது இருக்கிறது. திருமறை குரானோடு தொடர்பு இருந்ததனால்தான் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை நபி பெருமானாராலும் அபூபக்கர் அவர்களாலும் உமர் அவர்களாலும் உஸ்மான் அவர்களாலும் அலி அவர்களாலும் உருவாக்க முடிந்தது. இன்னைக்கு வல்லரசு உலக சாம்ராஜ்யம் அமெரிக்கா ரஷ்யா என்ன வேணாலும் பேசலாம். காபத்துல்லாக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? மக்கால போய் கால வச்சிட முடியுமா? இதனுடைய பேக்ரவுண்ட்லாம் என்னது? பேக்ரவுண்ட் சோர்ஸ் என்னது? எல்லாம் திருமறை குரானுடைய வாழ்வியல் அவர்களிடத்திலே ஏதோ ஒரு இடத்திலே ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது. நம்மளை எல்லாரும் அடிக்கிறான், சிறுபான்மை சமுதாயமாக்குறான். நமக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லை, நம்ம மேம்படவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்மிடத்துல திருமறை குரானோட தொடர்பு இல்லை, நமக்கு புரிதல் இல்லை. அதன் காரணமாக நம்மிடத்திலே தொழுகை இல்லை, நம்மிடத்திலே பிரார்த்தனை இல்லை, நம்மிடத்திலே பயம் இல்லை, நம்மிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் இல்லை, எதுவுமே இல்லை. அதே நிலையிலேயே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். நம்ம மாறாட்டினா அல்லாஹ் எப்படி நம்மளை மாத்துவான்? அப்படிதானே அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான். நீங்க என்ன செய்யணும்டா, இந்த திருமறை குரானை படிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா?
நம்முடைய வாழ்வியல் மாறிக்கிட்டே இருக்கணும். திருமறை குரானை பொறுத்த மட்டும் அது வெறுமனே சட்டதிட்டங்களை மட்டும் பேசாது. இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு விஷயம் நம்ம ஈர்க்க வேண்டும் என்றால் எந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டுவோம், எது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ, எது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குதோ, சினிமா தான். சினிமானா எல்லா சினிமாவும் பிடிச்சிருமா மனுஷனுக்கு? எல்லா சினிமா பிடிச்சிருமா? அந்த சினிமா இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், அப்படி தானே? இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதுக்குள்ளே ரொம்ப டீப் டெப்த்தாக போயிடுவான். இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னா அது யார் நடித்திருந்தாலும் அதை அப்படி தூக்கி ஓரமாக என்ன செஞ்சிருவான், மனுஷன் வச்சிருவான், அப்படி தானே? எல்லா விஷயத்துலையுமே அப்படிதான். மனிதன் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலுமே, எல்லா செயலிலுமே எது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதோ அதை மனிதன் தொடர்ந்து செய்கிறான். எது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதோ அதுல இருந்து அப்படி வெளியே வந்துடுறான். இதான் யதார்த்தம். ஆனா திருமறை குரானை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கூட்டு போவோம் அப்படின்னா, வெறுமனே சட்டதிட்டங்கள் மட்டும் கிடையாது. எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும், இதை மட்டுமே அல்லாஹ் பேசியிருக்கிறானா? நல்லா புரட்டினா 10% தான் இது இருக்கும். பாக்கி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 20% என்ன இருக்கும்னா, நாளை மறுமைனா என்ன, மறுமையில் என்ன நடக்கும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், என்ன மாதிரி தண்டனைகள்லாம் தரப்படும், எதுக்கெல்லாம் தண்டனை தரப்படும், சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கத்தில் உள்ள படித்தரம் என்ன, இதெல்லாம் ஒரு 20% இருக்கும். பாக்கி 70% இருக்குல்ல, அது என்ன இருக்கும் தெரியுமா? முழுக்க முழுக்க வரலாறுகளாக இருக்கிறது. என்ன வரலாறு? ஆதம் நபியினுடைய வரலாறு, நூஹ் நபி அவர்களுடைய வரலாறு, இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறு. இதெல்லாம் ஏன் சொல்ற அல்லாஹ்? அம்புலி மாமா கதையாது, அப்படி இல்லை. அந்த வரலாற்றின் வழியாக இந்த மனித குலத்திற்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு மத்தியில் ரொம்ப அழகா வைப்பான். நூகுடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட வரலாறை யாராவது படிச்சிருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நூகுன்னு ஒரு சமுதாயம் இருந்துச்சுல்ல, அந்த நூஹ் நபியினுடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட வரலாறு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? ஒட்டுமொத்தமா உலகத்தையே அழிச்சிட்டான் அல்லாஹ். உலகம்னா பூமி, உலகம் பூமி இருக்குல்ல, பூமின்னா எல்லாத்தையும் இல்லை, நீர்நிலையை கொண்டு அதில் உள்ள எல்லாத்தையும் உயிரினங்கள் எந்த உயிரினம் இல்லாமல் அழிச்சிட்டான். 950 ஆண்டு காலம் ஒரு பிரச்சாரம் செய்தார். அப்படி அழிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு அடிப்படையை சொல்லி தருகிறார். இந்த வெள்ளத்தை கொண்டு, இந்த நீரை கொண்டு இந்த உலகத்தை, அப்படி உலகம்னா இந்த பூமி மட்டும், இந்த இடம் மட்டும், சரியா? மக்கள் வசிக்கின்ற காடுகள், கடல்கள் எல்லாத்திலையும் ஒட்டுமொத்தமாக நீர் வர்ற மாதிரி பூமி முழுக்க வெள்ளம். அப்படி அழிக்கிறதா இருந்தா நூஹ் நபி ஒரு பகுதியில் இருக்கிறாரு, உயிரினங்கள் எல்லாம் ஒவ்வொரு உயிரினங்கள் ஒவ்வொரு பகுதியில இருக்கும், எல்லாம் அழிஞ்சிரும்ல, செத்துரும்ல. திருப்பி ரீமேனுஃபேக்சர் பண்ண முடியாது, அல்லாவுக்கு பண்ண முடியாம இல்லை, அல்லாஹ் பண்ண முடியும். குன்ஃபயகுன் வைதா அராத செய்ய யகூலகு குன்ஃபயகுன். அல்லாஹ் எதையாவது ஆக வேண்டும் என்று நாடிவிட்டால் குன் என்று சொல்லுவான், ஃபயகுன், அது உடனே ஆகிவிடும், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ரோலே அவ்வளவுதான். ஆனாலும் கூட அல்லாஹ் இயற்கையை, அறிவியலை ஒரு காலத்திலும் மாற்றிக்கொள்ளாத காரணத்தினால் இந்த பூமியை அழிக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஜோடியை பிடிச்சி ஏத்து அப்படிங்கிறான். கப்பல்ல ஒரு கப்பல் செய்ய சொல்லுகிறான். கப்பல்லாம் எப்படிப்பட்ட கப்பல்? அவர்தான் ஆதி தூதர். உங்களால் கற்பனையை செய்து பார்க்க முடியாத அந்த வரலாற்றை, அந்த வரலாறுகளை படிக்க 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 அப்படி அதை கொண்டு போய் யூடியூபோட சர்ச் பண்ணா அன்னைக்கு எல்லாத்தையும் மேற்கத்திய நாட்டுக்காரன், அமெரிக்காக்காரன் திரைப்படமாக எடுத்து வெளியிட்டு இருக்கிறார். எல்லாம் உங்க முன்னாடி கண்முடைய அப்டேட்டா நிக்குது. அல்லாஹ் அக்பர், யார்ரா ரப்புல் ஆலமீன், மிரட்டிரும். அந்த கப்பல் அமர்ந்த ஜூதி மலையை நீங்க பாத்தீங்கன்னா அது அமர்ந்திருந்த விதம், அதனுடைய பருமன், அதனுடைய உயரம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தின் ஒரு ஜோடியை அந்த கப்பலிலே அந்த மனிதர் ஏற்றுகிறார். வரலாறு சொல்றான் அல்லாஹ். சிந்திச்சு பாருங்க, ஞானம் எப்படி பெருக்கெடுத்து ஓடி வரும் தெரியுமா? திருமறை குரானை நீங்க படிச்சீங்கன்னா யானையை எப்படி பிடிக்கிற சிங்கிள் மேனே, யானை எங்கேயோ இருந்திருக்கும்ல, யானையினுடைய ஒரு ஜோடியை கப்பல்ல ஏத்தணும், தோல்ல தூக்கி வச்சுட்டு தூக்கிட்டு வந்துட முடியுமா? அவர் கூட சேர்ந்து மனைவி கூட இஸ்லாத்தை தழுவல. நூஹ் நபியினுடைய மனைவி இருக்கிறாங்களே, நூஹ் நபியினுடைய மனைவி கூட இஸ்லாத்தை தழுவல, நூஹ் நபியினுடைய பிள்ளை கூட இஸ்லாத்தை தழுவல. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அற்பமான சொற்பமான நபர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தினுடைய ஒரு ஜோடியை நீ தூக்கி கப்பல்ல ஏத்துனா எந்த காட்டுல போய் எங்க தேடுவாரு? நீ வளர்க்குற கோழியை பிடிக்க முடியாது உன்னால, நீ தான் வளர்க்குற, நீ வளர்க்குற சேவலை பிடிக்க முடியாது. நீ கையில் வச்சிருக்கிற ஆட்டுக்குட்டியை ஒரு தடவை கூப்பிட்டா வரும், இன்னொரு தடவை அங்கிட்டு கூட்டி ஓடும். ஆமா தானே? நீ வளர்க்குற ஆட்டுக்குட்டி நீ கூப்பிட்டீங்கன்னா வராது. அப்ப அவர் யானை எப்படி கப்பல்ல ஏத்தினாரு, குதிரை எப்படி கப்பல்ல ஏத்தினாரு,
இன்னைக்கு தான் டைனோசர் மாதிரியான பிரம்மாண்டமான உயிரினங்கள் என்பது இந்த உலகத்தில் இல்லை, அது அழிந்து விட்டது. ஆனால் அது வாழ்ந்ததற்கான இருந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது. டைனோசரை கூப்பிட்டு ஏத்தணுமே ஒரு ஜோடிய. சிங்கத்தை மானை பக்கத்தில் போட முடியாது, ஒன்னு சாப்பிட்டுருமே. சண்டையிடக்கூடிய மிருகங்கள், சண்டையிடாத மிருகங்கள் என்று 2 வகை இருக்கிறது. எல்லாத்தையும் கரெக்டாக செதுக்கி அதுக்கெல்லாம் பாக்ஸா போட்டு எல்லாத்தையும் உள்ள ஏற்றி நம்ம என்ன செஞ்சிருவோம், எல்லா உயிரினத்தையும் கூப்பிட்டு நூ நபி கப்பலில் ஏற்றினார். அவ்வளோதான் பயான்ல, அவ்வளோதான். மக்கள் மத்தியில் சொல்ல படிங்க. அல்லாஹ் இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாய மக்களுக்கு தந்த அறிவை விட இன்னைக்கு 2K கிட்ஸாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூடுதல் அறிவை தந்திருக்கிறான். அந்த காலத்து அறிவல்ல. சின்ன பிள்ளை யூடியூப் அழகா ஸ்க்ரோல் பண்ணுதுல. இப்போ வரலாறுகள் அச்சமூட்டுகிறது, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை காட்டுகிறது. எப்படி அதை சாத்தியப்படுத்தினாரு, போய் பிடிக்க முடியாது. அப்போ என்ன நடந்தது சிந்திக்கணும். என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க, டக்குன்னு நேரம் இல்லை. என்ன நடந்திருக்கும்? உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களின் ஒரு ஜோடியை ஏற்றுட்டான். உலகத்தில் என்னென்னலாம் படைக்கப்பட்டுச்சோ எல்லாம் ஏறணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கும். உலகம் ஃபுல்லாக பயணிக்கிறதுக்கு ஏரோப்ளேன் இல்லை, ஹெலிகாப்டர் இல்லை. கப்பலில் பயணிச்சா ஸ்லோவாக தான் போகும். அன்னைக்கு இன்ஜின் மோட்டர் கப்பல் கிடையாது. இவர் இப்போ தான் முத கப்பல் செய்கிறாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் கப்பலில் ஏற்றுனா எப்படி ஏற்றினாரு, எப்படி வந்துச்சு, எப்படி பிடிச்சாரு? சடனா எப்படா சிந்திக்கிறது அப்படிங்கிறீங்களா? படித்தா சிந்திக்கலாம். அப்படி நிறுத்துவோம் உங்களை ஒரு இடத்துல. எப்படி குரானை மூடி வச்சிருவீங்க? எப்படி எப்படி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹ்வே பதிலளிக்கிறான். அனைத்து உயிரினங்களும் அங்கே வந்து சேருகிறது. திங்கக்கிழமை யானை ஜோடி வந்து நிற்குது, செவ்வாய்க்கிழமை புலி ஜோடி வந்து நிற்குது. உதாரணம், குரான்ல அப்படி இருக்கான்னு தேடிடக்கூடாது. அல்லாஹ் அவ்வளோதான் சொல்கிறான், ஏற்றுங்கிறான். அது வரும், நீ போய் தேடி போக தேவையில்ல. எல்லாம் உன்னுடைய கப்பலுக்கு அருகாமையிலே வந்து நிற்கும். நீ கப்பலை கட்டி முடித்ததற்கு பிறகு வானத்திலிருந்து மழை பொழியும், பூமியிலிருந்து ஊற்றுக்கள் பெருக்கெடுத்து ஓடும். எல்லா உயிரினங்களையும் ஏற்றிக்கொண்டு யார் நம்பிக்கை கொண்ட மக்களோ, யார் முஸ்லிம்களோ, யார் உன்னுடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் கப்பலிலே ஏற்றிக்கொண்டு நீ புறப்படு, இந்த பூமியை நாம் அழிக்க போகிறோம். அழிச்சானா? வரலாறு பயங்காட்டும், வரலாறு சிந்திக்க தூண்டும். யூனுஸ் நபியினுடைய வயிற்றிலே, மீன் வயிற்றிலே யூனுஸ் நபி அவர்கள் வைக்கப்பட்டார்கள் என்கிற வரலாறு இருக்குதா? அது நாக்கில் மட்டும் 50 பேர் உட்காரலாம். ஒரு மீன் முழுங்கிருச்சுன்னா செத்து போகணும்லங்க ஒரு மனுஷன். மீன் முழுங்கிருச்சுன்னா செத்து போகணும்ல, மூச்சு முட்டும்ல. காற்று புகாத ஒரு அறைக்குள்ளே ஒரு மனிதனை பூட்டி வைத்து விட்டால் அவன் என்ன ஆவான்? செத்துருவான் தானே. ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே, ஒரு மீனினுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு மனிதன் அடைக்கப்படுகிறார். அதனுடைய நாவுகளிலே 50 பேர் அமரும்படியான ஒரு நீல திமிங்கலமாக மிக உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான உயிரினமாக இருக்கிறது. அதிலே ஒரு மனிதர் சிறை வைக்கப்படுகிறார். சிறை வைக்கப்பட்ட மனிதர் அல்லாஹ்வை துதித்த காரணத்தினால் மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுகிறார். அதனுடைய வாய்க்குள்ள இருந்து அது எவ்வளோ சாப்பிடும் தெரியுமா? திமிங்கலம் எவ்வளோ சாப்பிடும்? 100 கிராம் சாப்பிடுமா? 100 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் உளுந்தம்பருப்பு அப்படி சாப்பிடுமா? பல ஆயிரம் டன்கள் அப்படிங்கிறான். விளங்குதா உங்களுக்கு? பல டன்கள் இல்லை, பல டன்கள் இல்லை. ஒரு டன்னுன்னா எவ்வளோ? 1000 கிலோ. அவ்வளோ சாப்பிடுது ஒரு நாளைக்கு. அது அத்தனை உயிரினங்களை, பெரிய பெரிய பிரம்மாண்டமான மீன்களை அந்த மீன் விழுங்கும். இவர் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. விழுங்கும் போது எல்லாம் இவரை வந்து என்ன செய்யும்? இடிக்கும், உள்ள தள்ளும். நாவில் இருக்கக்கூடியவர் வயிற்றை நோக்கி தள்ளப்படுவார். நடக்குமா நடக்காதா? அது சாப்பிடணும். பொதுவாகவே மீனுடைய வீச்சம் என்பது எப்படி இருக்கும்? நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களே, என்ன நாத்தம் நாரும்? கடலிலே, கடலுக்கு உள்ளே அந்த மீனுடைய நாற்றம். இது போக எல்லா மீன்களுடைய நாற்றம். உலகத்தில் அவருக்கு வழங்கின மாதிரி தண்டனை அல்லாத யாருக்குமே வழங்கலை. அப்படி ஒரு கடுமையான தண்டனை. எல்லாரும் லேசா மீன் வயிற்றுக்குள்ளே போனார், என்னமோ பக்கத்து ஊருக்கு லாட்ஜுக்கு போன மாதிரி கடுமையான தண்டனை. சொல்லுகின்ற பொழுதே அல்லாஹ்வை பற்றிய பயமும் கண்ணீரும் நமக்குள்ளே பெருக்கெடுத்து வர வேண்டும். எப்படி உயிர் வாழ்ந்தாரு? இன்னைக்கு அறிவியல் விளக்குறான். விளக்க முடியாத விஷயத்தை அறிவியல் விளக்குகிறது. எப்படி விளக்குகிறது? அது கடலினுடைய ஆழத்திற்கு சென்று
அப்படி உட்காந்துக்கிடும். அந்த ஒரு உயிரினத்தால் தான் கடலினுடைய ஆழத்துக்கு போக முடியும், அடித்தட்டுக்கு போக முடியும். 50,000 அடி 1,00,000 அடிலாம் கடல் மட்டம் சொல்கிறான்ல ஆழம், எல்லா உயிரினமும் போகாது, அது போகிறது. அது வெளியே வந்து அப்படி தவுது பார்த்துருக்கீங்களா? திவிங்களா அப்படி தவறதை டிஸ்கவரி மாதிரி சேனலில் காட்டுறால, அப்படி வெளியே வரும்போது அது ஒரு தடவை சுவாசிக்குதுல, அந்த சுவாசத்தில் 2% இருந்தால் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே எந்த மனிதனாலும் உயிர் வாழ முடியும். அதனால தான் சாவலை. இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. எவ்வளோ நுணுக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வரலாறை சொல்கிறானே. ஏன் சொல்கிறா? மீன் முழுங்குச்சின்னு ஏன் சொல்லணும்? ஏன் முழுங்குச்சுன்னா எப்படி உயிர் வாழ்ந்தார்? சிந்தி என்ன நடந்திருக்கும்? சிந்தி அதென்ன சின்ன விரால் மீனா? இல்ல, பிரம்மாண்டமான மீன். அந்த மீன் முழுங்குதுன்னா அப்ப அது சாப்பிடுமே, அது கழிவை வெளியேற்றுமே, அது அது வாயை மூடிடுமே, வாயை திறந்தே வச்சிருக்குமா? இவர் மூச்சு விடட்டுண்டு, அது வாயை திறந்தே வச்சிருந்தா அது உயிர் வாழ முடியாது. எவ்வளவு கேள்விகள் விளங்குதா உங்களுக்கு? இவ்வளத்தையும் அனுபவிச்சு முடிச்சு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அல்லாஹ் யூனுஸ் நபி அவர்களை வெளியே போட்டோன்னா டப்புன்னு எந்திரிச்சு விறுவிறு நடந்துருவாரா? அவர் என்ன சாப்பிட்டுருப்பாரு? சாப்பிடாட்டுனா என்ன ஆகும் உடலுக்கு? 10 நாள் சிறை வைக்கப்பட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. பச்சை மீனை தின்றுப்பாரா? அது தின்ன மீனை கொஞ்சோன்னு பிச்சு தின்றுப்பாரா? தண்ணி என்ன தண்ணி? உப்பு தண்ணி. வெளியே வந்து விழும்போது எப்படி விழுந்திருப்பார்? அனைத்து எனர்ஜிகளையும் இழந்தவராக வெளியே துப்பி எறியப்பட்டிருப்பாரா? அல்ல, அந்த வரலாறுகள் அப்படி சொல்லிட்டே வருகின்ற பொழுது அவர் மீது நிழல் தருவதற்காக சுரை கொடியை மேற்பட முளைக்க செய்தோம் அப்படிங்கிறான். துப்பிட்டான், மீன் துப்பிருச்சு, அல்ல தூக்கி வெளியே போட்டான். வெளியே போட்டதுக்கு பிறகு அப்படியே ஒரு நொந்து போய் அப்படியே ஒரு மாதிரி 10 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டால் எப்படி இருப்பாரு? 10 மணி நேரம் பனிப்பிரதேசத்தில் வைக்கப்பட்டால் எப்படி இருப்பாரு? 10 மணி நேரம் குளிரில் நின்னால் எப்படி இருப்பாரு? ஒடுங்கி அடங்கி இருப்பார்ல. அதிலிருந்து அவருக்கு அல்லாஹ் வந்து அந்த நிவாரணத்தை தருவதற்காக சுரை கொடியை அவரை சுற்றி முளைக்க செய்தோம் அப்படிங்கிற அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல உள்ள வசனம் இது. ஏன் சுரை கொடி முளைச்சிச்சு? அதுல என்ன சயின்ஸ்? துப்பிட்டான், மீன் துப்பிருச்சு, அல்லாஹ் துப்ப சொல்லிட்டான், கட்டளை இட்டுட்டான். சுரை கொடி முளைத்ததை ஏன் சொன்னான்? அதுக்குள்ள என்ன சயின்ஸ்? அதுல மருத்துவம் இருக்கா? அதை நிவாரணப்படுத்துச்சா? அவ்வளோ சிந்திக்க வேண்டிய கடமை என்ன செய்கிறது? நமக்கு இருக்கிறது. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம முஸ்லீமாக பிறந்திருக்கின்ற பொழுது நம்ம குர்ஆனை படிக்காமல் மூத்தா போயிடவே கூடாது. சரியா? அதுதான் இந்த ரமலானில் உங்களோட இலக்காக இருக்கும். நிறைய இபாதத் இருக்கிறது. நீங்கள் திக்ரு செய்யுங்க, நீங்கள் அரபில் குர்ஆன் ஓதுங்க, நீங்கள் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, தஹஜ்ஜுடைய தொழுவுங்க, நீங்கள் இன்னும் என்னென்ன இபாதத்தெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆனால் தமிழே திருமறை குர்ஆனை நீங்கள் கட்டாயமாக இந்த ரமலான் முடிகிறதுக்குள்ள 1 தொடங்கி 30க்குள்ள எவ்வளோ முடியுமோ கட்டாயமாக முடிச்சாகணும். நம்ம ஆர்டரும் போட முடியாது, அது அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. ஆனால் நீங்கள் படிக்க துவங்கி விடுவீர்களே, ஆனால் உங்களால் கீழே வைக்க முடியவே முடியாது. கமலாதாஸ் தெரியுமா? இந்த 2 செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நான் திருக்குர்ஆனை பற்றின அடிப்படை தெரியணும் உங்களுக்கு. கமலாதாஸ் தெரியுமா? கேரளத்து எழுத்தாளர் பெண்மணி. அவங்க கமலா சுரையாவாக இன்னைக்கு மாறிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க, உயிரோட வாழலை. அவங்க எழுத்தாளர் பெண்மணி மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது, ஓவிய பெண்மணி. ஓவியம்டா எப்படி ஓவியம்? சிங்கத்தை பார்த்து படம் வரைகிறது, மானை பார்த்து படம் வரைகிறது, காட்டை பார்த்து படம் வரைகிறது, அப்படி இல்லை. தன்னுடைய உடலை நிர்வாணமாக தானே வரைந்து ஓவியமாக்கி வைப்பது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பெண்மணி தான் கமலாதாஸ், கேரளத்து எழுத்தாளர் பெண்மணி. கமலா சுரையா என்று அழைக்கப்படுகிறார். உள்ள போய் பாருங்க, அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் போய் பார்த்து படிச்சீங்கன்னா அந்த பெண்மணி ஆடை சுதந்திரத்தை இஸ்லாம் பறிக்கிறது அப்படின்னு குர்ஆனை கையில் எடுத்துச்சு. என்ன பெண்களுடைய உரிமையை இஸ்லாம் பறிக்குது? இந்த முகமது என்ன எப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாரு? ஏன் அவங்க விருப்பப்படி இருக்கக்கூடாதா? அப்படிங்கிறதை எதிர்த்து திருமறை குர்ஆனை எடுத்து கடைசியிலே படித்து முடித்து கீழே வைக்கின்ற பொழுது, இந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பேட்டி கொடுக்கின்ற பொழுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு தான் மருத்துவமனையிலிருந்து வெளியேறியது. மாத்துச்சா குர்ஆனு? யாரையோ மாத்துதே. கெட்ட வாழ்க்கை, கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய மாற்றத்தை திருமறை குர்ஆன் ஏற்படுத்தி விடும் என்றால், முஸ்லிம்களாக தொழுது நோன்பு வைத்து இன்னும் பிற நல்ல அமல்களை இபாதத்துகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மள அது மாத்தாது?
மாத்தம் தானே? தரஜா பார்த்தீங்களா? அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறான்? அப்போ நாளைக்கு அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு கேட்பானே, 50 வருஷமா உனக்கு முஸ்லீமாக வச்சுருந்தேனே, கேட்பானா? கேட்க மாட்டானா அல்லாஹ்? 50 வருஷமா உனக்கு முஸ்லீமாக வச்சுருந்தேன். முஸ்லீம்ங்கிறது சின்ன கேட்டகரி இல்லை, அது லேசான அறுப்படை அல்ல. அது அல்லாஹ் தான் நாடியோருக்கு மாத்திரம் தருகிறான். எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. பெரிய ஜட்ஜா இருப்பா, நீதிபதியா இருப்பா, உலகத்திலே ஆளக்கூடிய பிரதமரா இருப்பா, இஸ்லாம் கிடைக்காது. கள்ள வணங்கிட்டு இருப்பா, ஐன்ஸ்டீனா இருப்பா. ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய ஆளு, செத்து இத்தனை வருஷம் ஆச்சு, அவர் தரஜாவணிக்கு ஒருத்தர் அடையல. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன் யாரு? அவர் இல்லைன்னா அந்த கரண்ட் உங்க கண்ணு முன்னாடி கிடையாது. இன்னையில இருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து எல்லா பேரும் சந்திர வெளிச்சத்துல தான் வாழ்ந்தா. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்ததற்கு பிறகுதான் இந்த வெளிச்சத்தை இந்த கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. மேதை. இந்த மைக்கு இவ்வளவு பெரிய சப்தத்தை அங்கே வரை எழுப்பி கொடுக்கிறது என்றால் இந்த மின்சார கண்டுபிடிப்பினுடைய ஆரம்பம். உங்களுக்கு இந்த மேதை முஸ்லீம் கிடையாது. இந்த மேதைகள்லாம் இருக்கிறான்ல, இவெல்லாம் யாருமே முஸ்லீம் இல்ல, இஸ்லாத்துக்குள்ள வரல. ஆனால் எந்த மேதைத்தன்மையும் இல்லாமலே ஒரு முஸ்லீமுடைய தாய் வயிற்றில் பிறந்த காரணத்தினால் நாம் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்றால் அது அருக்கொடை தானே? அருக்கொடை தானே? அந்த அருக்கொடை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப யாரோ அந்த திருமறை குரானை எப்படியாவது படித்தாக வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு இருக்க. வேட்கைன்னா தெரியுதா? ஆர்வத்துக்கும் மேல, ஆர்வத்துக்கும் மேல உள்ளதா வெறின்னு சொல்லுவாங்கல்ல, வெறிக்கும் மேல. வெறி கூட கிடையாது, வெறிக்கும் மேல வேட்கை. அது மாதிரி பிற மத சமுதாய மக்கள் எல்லாம் திருமறை குரானை படிக்க வேண்டும், அதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த ரமலானை நீங்கள் திருக்குரானை கையில் எடுத்து வரவேற்க வேண்டும் என்று இந்த உரையின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு மத்தியில் நாம் பதிய வைக்கிறோம். திருமறை குரானோட தொடர்பை நீங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது நாளை மறுமையிலே அது உங்களுக்கு சாட்சி பகரக்கூடியதாக வந்து நிற்கும். மன்னரையிலையும் சரி மறுமையிலையும் சரி, இறைவா என்னோட இவன் தொடர்பு வச்சிருந்தான் அப்படின்னு குரான் சொல்லும். வேற யாரும் உங்களுக்கு வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க. உங்க அம்மாவோ, உங்க பாப்பாவோ, உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ யாரும் சாட்சி சொல்ல மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அந்நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தாயை விட்டு ஓடுவான், தந்தையை விட்டு ஓடுவான், மனைவியை விட்டு ஓடுவான், பிள்ளையை விட்டு ஓடுவான். எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவான். சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டான். குரான் வரும். அதனால் திருமறை குரானோடு இந்த ரமலானுடைய மாதத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்வியலை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பனாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.